கருணாகரன் புவனேஸ்வரி அவர்கள், தேசிய மக்கள் சக்தியின் வட்டுக்கோட்டை மகளிர் அமைப்பின் பிரதிநிதி கணவன்பிள்ளை பிரபாகரன் அவர்கள், தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட பிரதிநிதி சமரசிங்க ஆராய்ச்சி வைஸ்தீன் அவர்கள், தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட பிரதிநிதி மதிப்புக்குரிய மத தலைவர்களே, அதை போன்று ஆயுவான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாங்கள் இந்த கூட்டத்தின் பணிகளை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம். இன்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவித்தல். அன்று 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே சிகாகோ அறிவை ஆண்டவனாய் தொழில் தொழில் அதே போன்று இடையில் அமர்ந்திருக்கின்ற பார்த்த சகோதர சகோதரிகளே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற மதகுருமார்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, தந்தைகளே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ரொம்ப கஷ்டமான நாள். என்ன கஷ்டமான நாள்? இந்த வெப்பநிலை காரணமாக எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைக்கு வெப்பம் அதிகரிப்பதற்கு
இருப்பதன் காரணமாக எங்களால் என்ற முடிந்த அனைத்து வேலைகளும் நடந்தது. இருந்த போதிலும் கூட அந்த வெப்பத்தை தடுப்பதற்கு எங்களால் இருந்த போதிலும் கூட இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நாள் என்னவென்றால் வேறு எதுவல்ல, இலங்கையில் மே தினம். அந்த மே தினம் என்பது இன்னைக்கு நேற்றல்ல, அதாவது 130 வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்ற அந்த மே தினத்தின் மூலமாகவே உலகத்தில் வாழ்கின்ற தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை கிடைக்கும். அந்த 8 மணி நேர வேலையை பெற்றுக் கொள்வதற்கு லேசான விளையாட்டு விளையாடுகிற தாங்களுடைய உயிரை தியாகம் செய்து தாங்களுடைய இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாகவே அன்றைக்கு 1886 ஆண்டு சிகாகோ நகரத்தில் சருக்கத்தில் ஆயிரக்கணக்கான தோழிகள் அணிந்திரண்டு தாங்களுடைய 8 மணி நேர வேலைக்காக போராடியதன் நிமித்தமாக அதை நினைவு பூர்வமாக இன்றைக்கு உலக வாழ் தொழிலாளர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து மே 1ஆம் தேதியை உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடுகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் பெருமையாக கூறக்கூடிய ஒரு விடயம் இருக்கின்றது. இன்று இலங்கையை ஆட்டி படைக்கின்றன மாத்தறையில் அனுராதபுரத்தில் கோலத்தில் மாற்றமல்ல, யாழ்ப்பாணத்திலும் கூட யாழ் நகரத்திலும் கூட அதிகமான மக்கள் கூடியிருக்கின்ற ஒரே ஒரு வேதனை கொண்டிருக்கிறார். அது வேறு எதுவுமே அல்ல, தேசிய மக்கள் சக்தியின் எதிர்ப்பார். அதனால் இன்றைக்கு இங்கிருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, தேசிய கட்சிகளில் இருக்கின்ற நபர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ரணில் விக்ரமசிங்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, ராஜபக்சாக்களை எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லோருக்கும் சாவமணி அடிக்கின்ற மேதினமாக இந்த மேதினம் மாறி இருக்கின்றது. ஏனென்றால் அவர் கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டுக்கு செய்த அநியாயம் அது மாற்றமல்ல, மக்களுடைய சொத்துக்களை சூறையாடி தனது குடும்பம் குழப்பமாக வாழுகின்ற பாவிச்சிருந்தவர். அது மாத்திரமல்ல, இலங்கையில் தமிழனையும் சிங்களவனையும் முஸ்லிமையும் பிரித்து துண்டாடி அதன் மூலமாக தாங்களுடைய இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்காக காவாளித்தனமான அரசியலை, இனவர்மன அரசியலை கட்டாத்து விட்ட பாவிகள் வேறு யாருமல்ல, இந்த 2 கும்பல்தான். இந்த 2 கும்பலை சேர்ந்து எமது நாட்டின் நாசமாக்கிய பாவிகள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நாட்டில் ராஜபக்சாக்களை விரட்டி அடிப்பதன் மூலமாக ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற, தற்காலிக ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற இந்த ரணில் விக்ரமசிங்கா என்பவர் வேறு யாரும் அல்ல, கடந்த 2015ஆம் ஆண்டிலும் கூட பின்னை முறை மோசடியில் 1100 கோடி ரூபாய் கொள்ளை அடித்த கொள்ளைக்காரன். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டின் இன கலவரத்தை, இனவாதத்தை யாழ் மக்களுடைய, தமிழ் மக்களுடைய தென்னாசியாவுக்கு பெருமை சேர்த்த யாழ் உலகத்தை எதிர்த்து 94,000 புத்தகங்களை கொடுத்திய பாவிகள் வேறு யாரும் அல்ல, இந்த ஐக்கிய தேசிய கட்சி காவலர்களால். அன்றைக்கு இந்த ரணில் விக்ரமசிங்கா வேறு எங்கும் இருக்கவில்லை, கல்வி அமைச்சராக இருக்கின்றான். கல்வி அமைச்சராக இருக்கின்ற போதுதான் எமது யாழ் நூலகம் இருத்தை சாம்பல் ஆக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு
அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, உமாமேஸ்வரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, லட்சுமணாபாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே சொல்ற இளைஞர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லோரின் மீது வாக்கின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், தேச மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், ஓட்டின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த ஓட்டின் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்தவர்கள் வேறு யாரும் அல்ல, இந்த ரணில் விக்ரமசிங்காவின் ஐக்கிய தேசிய கட்சியார். அன்றைக்கு பிரேமதாசாக்கள் வேறு எங்கும் இருக்கவில்லை, இதே ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளே இருந்து கொண்டு தமிழ் மக்களுடைய யாழ் உலகம் இருக்கின்ற போது அன்றைய பிரதமராக இருந்தவன் வேறு யாரும் அல்ல, இந்த சஜித்தின் அப்பனார் பிரேமதாசாக்கள். அது மாத்திரமல்ல, 1983ஆம் ஆண்டு இஸ்ராயல் இலக்காமத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, 81ஆம் ஆண்டு இந்த நாட்டில் இருந்த ஜனநாயகத்தை தொழிலோண்டி புதைச்சிட்டு நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆகிய அனைத்துக்கும் பொறுப்பாளிகளாக இருந்த பாவித்தனமானவர்களே அன்றைய பிரேமதாசாக்கள். அந்த பிரேமதாசாக்களுடைய மகனான சஜித் பிரேமதாசாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார். இந்த நாட்டில் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லவன், நல்லவன், சகலக்கலா வல்லவன் என்று கூறிக்கொண்டு வருகின்றான். வேறு எதனாலும் அல்ல, இந்த நாடு இன்றைக்கு வாழ்கின்ற தமிழ் சுண்டல முஸ்லிம் மக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்து மக்களும் இன்றைக்கு ஊரடங்கில் அணிதிரண்டிருக்கின்றார்கள். அணிதிரள்கின்ற பொழுது வேறு எதனால் அல்ல, இந்த நாட்டில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, புதிய சகாப்தத்தை உருவாக்குவதற்காக தேசிய மக்கள் சக்தியோடு அணிதிரண்டிருக்கின்றார்கள். அணிதிரள்வது மாத்திரமல்ல, கடந்த 76 வருட சாபக்கத்தில் இருந்து மீண்டெழுவதற்காக புதிய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த பயணத்தின் போது இந்த 26 வருட சாபக்கேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த வருஷம் அக்டோபர் மாதம் இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே வேறு யாரும் அல்ல, இன்று வெல்லப் போகின்ற ஒரே நபர், இந்த நாட்டை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையுள்ள நபர் வேறு யாரும் அல்ல, தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுர குமார திசாநாயக்கவா. அதனால் எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை, ஜனாதிபதியை வகிக்கப் போகின்றவர்கள் வேறு யாரும் அல்ல, தேசிய மக்கள் சக்தியாகும். அந்த தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டணி என்று இடம்பெறுகின்றது. இந்த மேதினம் என்பது ஒருவேளை இது கடைசி மேதினமாக இருக்கலாம். ஏனென்றால் அடுத்து வருகின்ற மேதினம் என்பது எங்களுடைய அரசாங்கத்தின், தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின், இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுடைய அரசாங்கத்தின் கீழ் உருவாக்கப்படுகின்ற, நினைவு கூறப்படுகின்ற மேதினமாக இருக்கலாம். அதனால் நன்றியில் வாழ்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களிடம் மிக மிக அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வேறு எதனாலும் அல்ல, இந்த நாட்டை நாசமாக்கிய 76 வருட சாபக்கேட்டில் இருந்து நாங்கள் மீண்டெழ வேண்டும். அதற்காக இன்று நாடு முழுவதும் வெற்றிகரமான மேதினங்களை கொண்டாடி வருவது வேறு யாரும் அல்ல, தேசிய மக்கள் சக்தியாகும். மாத்திரையிலும் லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரள்கின்ற பொழுது, ஒழுங்குவதற்கு நிகரான மக்கள் அணிதிரளுகின்ற பொழுது, அதே போன்றே அனுராஷ்டிரபுரத்திலும் அவ்வாறு மக்கள் அணிதிரளுகின்ற பொழுது, யாழ்ப்பாணத்திலும் மற்ற எல்லா கட்சிகளும், இங்கு இருக்கின்ற தமிழ் பிரதான கட்சிகள் எல்லோருமே யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறி இருக்கின்ற போது, இந்த யாழ் நகரத்திலே தந்தை செல்வா அரங்கத்தை நிறைத்து கூட்டத்தை நடத்தியது ஒரே ஒரு கட்சி, அது தேசிய மக்கள் சக்தியாகும். அதனால் தேசிய மக்கள் சக்தியுடைய வெற்றி உறுதியானது. நாங்கள் அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு அழைப்பு பிள்ளாய் ஜனதா ஊடகங்கள்
මෙදුවා වෙන් කරා අම්මිතා. ඒ දෙක්ෂිනීමට පිට කියන්න අපිට අවශ්‍ය වෙලා තිබෙනවා. ඇත්තයට සාපේන මිදෙන්න අපිට අවශ්‍ය වෙලා තිබෙනවා. අපිට නෙමෙයි අනාගත දුවා දරුවන්ට උන්ද රටක් නිර්මාණය කළ යුත්තේ අපිට එන්නේ අවස්ථාවක් ලැබිලා තියෙනවා. අන්න ඒ අවස්ථාව ගානලා තියෙනවා. මේ අවස්ථාව හරියට ප්‍රයෝජනවත් ගත යුතුව තිබෙනවා. අපේ තාත්තේ සහෝදර සහෝදරවරුනි, අන්න ඒ නිසා අපි තාදරේ නිලාසිනවා. ඉතා ගෞරවයෙන් කියා සිටිනවා. අද මුළු රටම රක්ත වර්ණයෙන් බෙදෙන මුළු රටම හොල්ලන දවස තමයි මේ වසර මේ දිනය. ගාල්ලේදී, මාතලේදී, කොළඹදී, ඒ වගේම අනුරාධපුරයේදී ලක්ෂ ගණන් ජනතාව රැස් වෙන විට යාපනයේකට දෙවනි නැතුව යාපනයේ තියෙන සියලුම දේශපාලන පක්ෂය යාපනයේ නගරය අතරලා දුරගෑර ප්‍රදේශවලට පිටමන් වෙලා තියෙන අවස්ථාවක යාපනයේ නගරයේදී නගර මාධ්‍යයේ තියෙන තණ්ඩේ සෙල්වා රගහල පුරාණ එකම එක මැදිනේ පවත්න්නේ ඒක ජාතික ජනබල වේගයේ මැදිනේ. එම නිසා හැම පැත්තෙම සුබ නිමිති පාල වෙලා තිබෙනවා. එම නිසා ආදරණීය අම්මේ තාත්තේ සහෝදර සහෝදරවරුනි, අපිට අවුරුදු 6ක් මේ සාපේට මුණ දුන්නා. අපි අවුරුදු 6ක් බලා සිටියා. තව මාස 6ක් තියෙන්නේ. අන්න ඒ මාස 6 වෙනුවෙන් ඔබේ අපේ තුන්දා දරුවන් වෙනුවෙන් මෙරටේ අනාගතේ වෙනුවෙන් එකාමෙන් ජාති ආගම් ભેද නැති නව නිදහස් තරගයක් සඳහා සටන් වදිමු කියන තීරණය යටතේ මේ ජෛනිය පවත්වන එමෙරිකාවට ඕනකමෙන් ඉල්ලා සිටිනවා. අපේ අම්මා තාත්තා සහෝදර සහෝදරියන්ගේ අපි සියලු දෙනාම එකතු වෙමු. ඒ එකතු වෙලා අපිට මේ අවුරුද්දේ ඔක්තෝබර් මාසයේ තියෙනවා ලොකු කාර්යභාරයක්. ඒ තමයි 76 වසරක සාපේට තිබ්බ තියෙන වසර අන්තිමේ තිබ්බ තියෙන වසරට අපි ලංකාවේ වෙමු. ජනාධිපති වඩනේට සූදානම් වෙමු. ජනාධිපති වඩනේදී අනුර සෞදයව ජයග්‍රහණය කරවමු. ඉන් පස්සේ ජාතික ජනබල වේගයේ ආණ්ඩුව ගොඩ නගමු කියලා ඉල්ලා සිටිමින් உங்கள் அனைவருக்கும் இந்த வெற்றிகரமான நிகழ்வினை செய்து கொடுத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டின் மாற்றங்கள் உருவாகப் போகின்றது. அந்த மாற்றங்களுக்காகவே இன்று நாங்கள் இனம் மதம் சாதி பேதமில்லாத புதிய சுதந்திர போராட்டத்திற்காக போராடுவோம் என்கின்ற தலைப்பை நாங்கள் இன்றைக்கு புதிய சுதந்திர போராட்ட காற்று இன்றைக்கு அலை மோதி வருகின்றது. அந்த அலை மோதலின் ஊடாக புதிய நாட்டை உருவாக்குவதற்கான யுகம் ஆரம்பமாகி இருக்கின்றது. அது வேறு எப்போதுமல்ல, அக்டோபர் மாதம் நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலை இதுநாள் வரைக்கும் இந்த நாட்டில் இனவாத மதவாத ரீதியாக மக்களை பிரித்து சிதைத்து துண்டாடி நாசமாக்கிய இந்த ஐக்கிய தேசிய கட்சி, இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இந்த 76 வருட ஜாபகத்தில் இருந்து மீண்டு இந்த நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒரு கொடியின் கீழ், ஒரு குடையின் கீழ் வாழக்கூடிய புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம். அவ்வாறு உருவாக்குவதற்காக இலங்கையில் வாழுகின்ற, யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற, வடகிழக்கில் வாழுகின்ற, மலையகத்தில் வாழ்கின்ற இருக்கின்ற தொழிலாளர்களே, தோட்ட தொழிலாளர்களே, உழைக்கின்ற மக்களே, அனைவரும் இந்த நேரத்தில் நாங்கள் கிடைச்சங்கற்போம் என்று கூறிக்கொண்டு அதற்காக உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
வரவேற்பிற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, முதலாக நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டியது இத்தருணம் இந்த வரலாற்றின் புதியதோர் மாற்றத்தை குறிப்பிடுகின்ற ஒரு விடயமாகவே நாங்கள் இம்முறை வெற்றியிலே நிறைவேற்றுவோம் என்பது எங்கள் வேலை செய்யும் மக்கள், உழைக்கும் மக்களின் வெற்றியாகவே நாங்கள் நினைக்கின்றோம் என்பதை நாங்கள் இத்தருணத்தில் கூற வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எமது அறிவிப்பாளர் அறிவித்தவாறே 1886ஆம் ஆண்டு சிகாகோ நகரத்தில் உழைக்கும் மக்களின் உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக அத்தருணத்தில் அக்காலத்தில் இருந்த வேலை செய்யும் மக்களின் உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக அவர்களின் வேலை காலம், அதாவது வேலை செய்கின்ற நேரம் 8 மணித்தியாலமாக குறைக்கப்பட வேண்டும், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வழங்கப்பட வேண்டும், ஓய்வு நேரம் என்பது ஒரு மனித உரிமையாக கருதப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படை நோக்குகளுடன் அன்று ஆரம்பித்த அந்த பொருளாதார நெருக்கடியில் பாதிக்கப்பட்ட உழைக்கும் மக்களின் போராட்டம் தான் நாங்கள் இன்று வருடந்தோறும் இந்த மே தினமாக நாங்கள் அனுஷ்டித்து வருகின்றோம். அதாவது அன்று உயிர் நீத்த தியாகிகள், அன்று உயிர் நீத்த போராளிகளை நாங்கள் இன்று வரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அதே போன்று நாங்கள் கூற வேண்டிய முக்கியமான விடயமானது, இது நூற்றாண்டு மாற்றத்துக்குடைய காலமாக இருந்தாலும், அதாவது 100 வருடங்கள் சென்றிருந்த போதிலும் கூட இன்றும் அதே உழைப்பு சுரண்டல் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வழங்கப்படாமல் தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மக்களுடைய உரிமைகள் மீறப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் கூறுகின்றோம், அந்த உரிமைகளை பெறுவதற்காக, அந்த உழைக்கும் மக்களின் உழைப்புக்கான ஊதியத்தை பெற்றுக் கொள்வதற்காக, அது மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததியினரின் உரிமைகள், கல்வி, சுகாதார, போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்காக, இந்த முறைமையை மாற்றுவதற்காக இன்னும் இந்த போராட்டம் நீடிக்கொண்டே தான் இருக்கின்றது. அந்த போராட்டம் இன்னும் எஞ்சிக் கொண்டே தான் இருக்கின்றது. ஆகவே அந்த போராட்டத்தின் முன்னோடிகளாக நாங்கள் மாற வேண்டும். அந்த முன்னோடிகளாக, அந்த போராட்டத்தின் நாங்கள் முன்னின்று பயணிக்கின்ற போராளிகளாகவே நாங்கள் மாறிக்கொண்டே வர வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மக்களை அணிதிரட்டி இந்த விழிப்புணர்வை ஏற்றி இந்த அரச பொருளாதார சமூக நிலைக்கு மாறாக மக்கள் நலம் கருதிய, மக்கள் நலன் புரியும் புதியதோர் அரசியல் மாற்றம் தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து உழைக்கும் வர்க்கத்தின், உழைக்கும் மக்களின் உரிமைகளை கட்டி காக்கக்கூடிய புதியதோர் அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தியை பயன்படுத்த வேண்டும், அதை பலப்படுத்த வேண்டும், அவர்களுடன் கைகோர்த்துக் கொள்ள வேண்டும், அணிதிரள வேண்டும் என்பதை இந்த 2024ஆம் ஆண்டு மே தினத்தில் இந்த யாழ் நகரில் இருந்து நாங்கள் கூறுகின்றோம். අත්තරුණ වේද ආදරණීය සහෝදර සහෝදරියනි මේ 2024 මේ අපි සමරනු ලබන ජාත්‍යන්තර කම්කරු දිනය වැඩ කරන ජනතාවගේ දිනයක්. අපි එදා 1886 වර්ෂයේ අපි එදා ඒ මුණ දුන්නු ශ්‍රමය සූරා කන පැය 8ක වැඩ කාලයක් ඉල්ලලා ඒ ශ්‍රම සූරා කෑමට එරෙහිව සටන් කරපු ඒ සටන අදටත් අපිට ඒ විදිහටම තිබෙනවා. අපි වැඩ කරන මිනිස්සුන්ගේ ශ්‍රමයට ගෙවන ගෙවීම නැත්නම් ශ්‍රමයට සරිලන වැටුප් කියන එක අපේ ඉල්ලීම අදටත් ඒ විදිහටම තිබෙනවා. වැඩ කරන මිනිස්සුන්ගේ ශ්‍රමය සූරා කමින් මේ ජීවත් වන මේ රටේ පාලනය කරන පාලකයෝ ජනතාවට ජීවත් වෙන්න බැරිම කරලා තියෙන මොහොතක අදටත් අපේ සටන ඒ විදිහමයි. වැඩ කරන ජනතාවගේ දරුවන් වෙනුවෙන් අධ්‍යාපනය, සෞඛ්‍ය, ප්‍රවාහනය කියන පොදු පහසුකම් ලබා ගන්න, ඒ වගේම ඔවුන්ගේ ජීවත් වීමේ අයිතිය වෙනුවෙන් අපි පෙනී හිටිනවා. ඒ සටන් අදටත් ඒ විදිහටම තිබෙනවා. ඒ නිසා තමයි අපි කියන්නේ මේ 2024 වර්ෂයේ අපි මේ සමරනු ලබන කම්කරු දිනය ඉතිහාසයන් කවරදාටත් වඩා විශේෂයි. මොකද කියනවා නම් අපි මේ මොහොතේ මේ යාපනය
තන්දේ සෙල්වා මේ රංගශාලාවේ ඉඳගෙන අපි මේ ඉදිරිපත් කරමින් තිබෙන්නේ ලංකාවේ ජීවත් වන සියලුම වැඩ කරන ජනතාවට නව යුගයක් උදා කරන ඔවුන්ගේ වෘත්ති අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන වැටුප් සටනේ ජයග්‍රහණ හිමි වෙන වැඩ කරන ජනතාවගේ දරුවන්ගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා වන යුගයක් නිර්මාණය කරගන්න පුළුවන් වෙන්නේ ජාතික ජනබලවේගයේ රජයකින් විතරයි කියන එක අපි මේ වෙලාවේ තමයි වගකීමෙන් කියනවා. அன்பார்ந்த நெஞ்சங்களே, நாங்கள் இத்தருணத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, மீண்டும் மீண்டும் இந்நாட்டை ஆட்சி செய்கின்ற தற்போதைய ரணில் ராஜபக்ஷ அரசாங்கம், அதாவது ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ இணைந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கமானது மக்களுக்காக வழங்க வேண்டிய ஏதாவது ஒரு வசதியை கூட வழங்கப்படாமல் இருக்கின்ற தருணத்தில் தான் நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு காலமும் இலங்கையில் வாழ்கின்ற அப்பாவி பாட்டாளி வர்க்கமான உழைக்கும் மக்களை சுரண்டுகின்ற இந்த அரசாங்கம், சுரண்டி கொண்டே இருந்திருக்கின்ற அரசாங்கம் இன்றைய அவர்களுடைய தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத தருணத்தில் தான் இன்று அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை சற்று குறைத்துக் கொண்டு வருகின்றார்கள். இவ்வளவு காலமாக மக்கள் பாடுபட்டு கொண்டிருந்த அந்த அராஜக போக்கினை கண்ணில் கூட காணாமல் இருந்தவர்கள், மக்கள் படுகின்ற பாடுகளை கண்ணில் கூட காணாமல் இருந்தவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால், இன்று முதல் ஒரு மூட்டை சீமெந்தின் விலையை 50 ரூபாயில் குறைத்திருக்கின்றார்கள். அதாவது அவர்களுடைய தோல்வியின் முன்னால் மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்றி இதே பாதாளத்தில் தள்ளுவதற்காக அவர்கள் இந்த அரச பொருளாதார முறையை பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்காக மக்களை ஏமாற்றி சுரண்டும் நிலையில் இன்னுமே தான் அவர்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இந்த யாழ் தந்தை செல்வா கலையரங்கில் இருந்து நாங்கள் கூறுகின்றோம், நாங்கள் மீண்டும் ஒருபோதும் இந்த ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கோ அல்லது இவ்வளவு காலமும் மக்களை ஏமாற்றி படைத்த, இவ்வளவு காலமும் இலங்கையை ஆட்சி செய்த ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கோ மீண்டும் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். அது கட்டாயமானது. ஏனென்றால் எங்களுக்கு மக்களுக்கான நலன் தேவை, எமது எதிர்கால சந்ததியினருக்காக உரிமைகள் தேவை, பொருளாதாரத்தின் எமக்கு சம பங்கு எங்களுக்கு தேவைப்படுகின்றது, பொருளாதாரத்தின் சமத்துவம் நமக்கு தேவைப்படுகின்றது, கல்வி சுகாதார உரிமைகள் நமக்கு தேவைப்படுகின்றது, வசதியான போக்குவரத்து சேவை நமக்கு தேவைப்படுகின்றது, உற்பத்தி பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்பப்பட வேண்டும், அந்த உற்பத்தி பொருளாதாரத்தில் எங்களுக்கு பங்களிப்பு தேவைப்படுகின்றது. முக்கியமாக இலங்கையில் பாடுபடுகின்ற பெண்களுக்கு, இலங்கையில் கைத்தொழிலாக இருக்கலாம், இந்த துறைகளில் ஏற்பட்டால் மீன்பிடி துறையிலாக இருக்கலாம், விவசாயத்திலாக இருக்கலாம், ஆடை தொழிற்சாலைகளாக இருக்கலாம், மத்திய கிழக்கு நாடுகளில் வீட்டு பணிப்பெண்களாக இருக்கலாம், தோட்ட தொழிலாளர்களாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இல்லத்தரசிகளாக வீடுகளில் பாடுபடுகின்ற பெண்களாக இருக்கலாம். நாங்கள் அனைவருமே அனுபவிக்கின்ற துயரத்தை பாருங்கள். சரியான உணவில்லாத தன்மையின் காரணத்தால எங்கள் குழந்தைகள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஊன போஷாக்குடைய பெண்களின், ஊன போஷாக்குடைய குழந்தைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. தற்கொலைக்கு, அது மட்டுமல்லாமல் நுண்கடன் வசதிகளை பெற்றுக்கொண்டு அதை கட்டி செலுத்த முடியாமல் நாங்கள் தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் என்றதை நீங்கள் மீண்டும் சிந்தித்து பாருங்கள். அவ்வாறான அராஜக போக்குக்கு இடம் கொடுப்பதற்காக நாங்கள் அரசியல் மாற்றங்களை தேடுவது தேவையில்லை. அரசியல் மாற்றங்கள் என்பது சமுதாயத்தை நலன் கருதிய நடக்க வேண்டும். அரசியல் மாற்றம் என்பது மக்கள் நலன் கருதிய நடக்க வேண்டும். மக்கள் வாழ்வை உயர்த்தும் வகையிலே நடக்க வேண்டும். மக்கள் வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்காத, மக்களின் வாழ்வு அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முடியாது அல்லது மக்களின் வாழ்வு தரத்தை உயர்த்த முடியாது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இதற்கு பிறகு இலங்கை இடம் அளிக்க மாட்டோம் என்பதை நாங்கள் இவ்வேளை உறுதியாக கூற வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாங்கள் மே தினத்தில் நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். அதாவது இந்த உழைக்கும் மக்களின் தினத்தில் நாங்கள் எங்களுடைய காணி உரிமைகளை நாங்கள் மீறி இருக்கின்றன, நாங்கள் எங்களுடைய இருந்து பறிக்கப்பட்டிருக்கின்ற காணிகள், எங்களுடைய மொழிகளின் உரிமை, அது மட்டுமல்லாமல் கலாச்சார விழுமியங்கள், எமக்கான இருக்கின்ற அடையாளங்கள், நாங்கள் அனைத்தையும் இழந்த மக்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சகல துறையிலும் இலங்கை என்பது பாதாளத்தையே நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் எடுத்தாலும் கூட இலங்கைக்கான அங்கீகாரம் தான் என்ன? இலங்கையில் இருக்கின்ற நாங்கள் பார்க்கின்றோம் நாளுக்கு நாள் தேசிய சர்வதேச ரீதியில் கடன் வாங்குகின்ற ஒரு
அனைத்து தேசிய வளங்களையும் விற்பனை செய்கின்ற ஒரு நாடு. இந்த தேசிய வளங்களை தாரை வார்த்து கொடுத்து கொண்டு இலங்கை மக்களுக்கு இருக்கின்ற எதிர்கால சந்ததியினருக்கு இருக்கின்ற இந்த சொற்ப பூமி அளவை கூட இழந்த மக்களாக நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், இந்த கடல் பிராந்திய பிரதேசத்தில் மீனவ தொழிலில் ஈடுபடுகின்ற உங்கள் அனைவருக்கும் சுதந்திரமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட முடியவில்லை. தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்ற மக்களுக்கு அதற்கான ஊதியத்தை வழங்குவதற்கு உத்தரவாதம் அளிப்பதற்கு அரசாங்கத்துக்கு முடியாமல் போயிருக்கின்றது. விவசாய காணிகளை அந்த விவசாயிகளுக்கு தேவைப்படுகின்ற வகையில வகுத்து கொடுப்பதற்காக அவர்களுக்கு முடியாமல் போயிருக்கின்றது. தேவைப்படுகின்ற பசலைகளை வழங்குவதற்கு அந்த பயிர் பொருட்களுக்கு, அந்த உற்பத்தி பொருட்களுக்கு, பயிர்களுக்கு சந்தையினை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, அதாவது உற்பத்தி பொருட்களுக்கான தேவைப்படுகின்ற சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசாங்கங்களுக்கு முடியாமல் போயிருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்நாட்டில் வாழ்கின்ற சகல துறைகளுக்கும், முக்கியமாக மீன்பிடித்துறை, விவசாயத்துறை, கைத்தொழில், வீட்டுப்பணி பெண்கள் அனைவருமே பாடுபடுகின்ற இந்த நாட்டில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அனைத்துக்கும் தீர்வு காணக்கூடிய வகையிலான அரசியல் மாற்றத்தை நாங்கள் நோக்க வேண்டும். அவ்வாறான அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரே அரசியல் பயணம் என்பது, ஒரே அரசியல் கட்சி என்பது இத்தருணத்தில் தேசிய மக்கள் சக்தி மாத்திரம்தான் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம். ආදරණීය සහෝදරයනි, අපි දන්නවා රටක ජීවත් වන ජනතාවට ආණ්ඩුවක් වුණ වෙන්නේ රටේ ජීවත් වන ජනතාවගේ ජීවන මට්ටම උසස් කර දෙන්න. ලංකාවේ ජීවත් වන ජනතාවගෙන් වැඩිම ප්‍රමාණයක් 52ක ජනගහනයක් ලංකාවේ කාන්තාවන්. මේ කාන්තාවන් ගත්තම අපිට තිබෙන වටිනාම සම්පත අපේ දරුවෝ. අපේ දරුවන්ගේ අනාගතය වෙනුවෙන් ඔවුන්ගේ අධ්‍යාපනය සෞඛ්‍ය ආරක්ෂා කරලා දෙන්න බැරි නම් අපි දිවස් ඇතුලේ අපි හැම කෙනෙක්ම විඳින පීඩාවට පුංචි හරි උත්තරයක් වෙන්න බැරි නම්, අපේ දරුවන්ගේ අනාගතය වෙනුවෙන් විශ්වසනීය හෙටක් හදන්න බැරි නම්, ගොවිතැන් වල නිරත වෙන, ඒ වගේම තමයි දීවර කර්මාන්තයේ නිරත වෙන මේ ප්‍රදේශයේ ජනතාවත්, කුඩා කර්මාන්තයක් කරන, ඒ වගේම තමයි වතු වල දුක් විඳින, මැදල් පිරදිග කලාපයේ දුක් විඳින, ඇඟලුම් කම්හල් වල දුක් විඳින මේ රටේ කාන්තාවන් හැම කෙනෙකුටම අවශ්‍ය වන විදිහේ ජීවන උසස් වීමක්, උසස් ජීවන මට්ටමක් ලබා දෙන්න බැරි නම් අපි තෝරාගත්තු දේශපාලන ක්‍රමය වැරදි. ඒ නිසා තමයි ආදරණීය දරුවා සහෝදරියනි, අපි ඔබට යෝජනා කරන්නේ අපි මේක වෙනස් කරන්නට ඕනේ. අපි වැඩ කරන පන්තියේ ජනතාවට යහපත් හෙටක්, විශේෂයෙන්ම මේ මාතෘ භූමිය තුලේ දුක් විඳින කාන්තාවට, දුක් විඳින කාන්තාවන්ගේ දරුවන්ට හෙට දවසක් නිර්මාණය කරලා දෙන්න පුළුවන් දේශපාලන සංස්කෘතික සමාජ ක්‍රමයක් වෙනුවෙන් අපි මැදිහත් වෙන්නට ඕනේ. ඒ නිසා තමයි අපි මේ අවස්ථාවේ මේ වේදිකාව ඉඳලා කියන්නේ මේ රටේ දුක් විඳින සියලුම සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාවට යහපත් හෙටක්, ඔවුන්ගේ දරුවන්ට හෙටක් හදන්න දේශපාලනිකව නව ගමන් මාර්ගයක්, නව නිදහස් සටනක් ඇති කරන්න පුළුවන් එකම දේශපාලන බලවේගය ජාතික ජන බලවේගය විතරමයි කියන පණිවිඩය අපි මේ වෙලාවේ තමත් ආදරෙන් කියනවා. சகோதரிகளே, சகோதரர்களே, உண்மையாக எடுத்து பார்க்கும்போது நான் முக்கியமாக கூற விரும்புவது, இலங்கையில் வாழ்கின்ற மக்களின் பெண்கள் பாடுகின்ற பாடை பார்க்கும்போது நாங்கள் சுகாதாரத்தை முக்கியமாக நாங்கள் நோக்க வேண்டும். இன்று கூட எமது பாடசாலை மாணவர்களில் மாணவிகள் பார்க்கும்போது பின்தங்கிய கல்வி நிலையிலே வாழ்கின்றார்கள், பின்தங்கிய சுகாதார வசதிகளை அனுபவிக்கின்றார்கள். சுகாதாரத்தில் பார்க்கும்போது நான் முக்கியமாக இதை கூற வேண்டும். மாதவிடாய் காலத்தில் பாடசாலைகளுக்கு வர முடியாமல் கஷ்டப்படுகின்ற பெண்கள், யுவதிகளின் நிலை எவ்வாறு, ஒரு பயணம் போக முடியாமல், அது மட்டுமல்லாமல் சுகாதார பாவனை முறைகள் எதுவும் இல்லாமல் தங்களுடைய மாதவிடாய் காலத்தில் கஷ்டப்படுகின்ற பெண்கள் இன்னும் இருக்கின்றார்கள். பாதுகாப்பு இல்லாத துணிகளை அணிவது, அது மட்டுமல்லாமல் சுகாதாரத்தில் மிகவும் குறைந்த நிலையில் இருப்பது, ஊன போஷாக்குடைய தன்மை காரணத்தால இலங்கையில் வாழ்கின்ற பெண்களில், முக்கியமாக தமிழ் பெண்களில் பெரும்பாலானோர் இந்த அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். பாடசாலைகளில் தேவைப்படுகின்ற வசதிகள் இல்லாமல், நீர் இல்லாத தன்மை, மலசல கூடங்கள் இல்லாத தன்மை, அதாரான நிலைகளில் இன்னும் பாதிக்கப்படுகின்ற பெண்கள், யுவதிகள், பாடசாலை மாணவிகள் இந்த பிரதேசங்களில் நிறை நிற்கிறார்கள். அவர்களுக்காக எந்த ஒரு வாக்கையுமே அந்த தங்களுடைய கூற்றுக்களில் ஒரு வார்த்தை கூட எழுப்ப முடியாத அரசியல்வாதிகள்.
எமது நாட்டில் நாங்கள் சர்வதேச ரீதியில் பார்க்கும்போது, சர்வதேச ரீதியில் பேசும்போது இவர்கள் அனைவருமே உலகளாவிய ரீதியில் பெரிய பெரிய விஷயங்களை பேசுகின்றார்கள். அவர்கள் பெரிய பெரிய சவால்களை முன்கொடுக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். பொருளாதாரம் கட்டியெழுப்பதற்காக பேசுகின்றார்கள். ஆனால் பாடசாலைகள் வசதிகளில் பெண்களுக்கு தேவைப்படுகின்ற, இந்த மகளிர்களுக்கு தேவைப்படுகின்ற குறைந்தபட்ச தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அரசாங்கங்கள் தான் இவ்வளவு காலமும் இருந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் அனைவருமே, முக்கியமாக இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து பெண்களுமே, நாங்கள் பாடுபடுகின்ற இவ்வாறான அசௌகரியங்கள் எமது எதிர்கால சந்ததியினருக்கு வராமல் தடுப்பதற்கான புதியதோர் அரசியல் பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அரசியலில் கணிசமான அளவு பெண்கள் உள்வாங்குவது மாத்திரமே அரசியல் மாற்றம் அல்ல. பெண்களுக்கான அரசியல் என்பது இந்நாட்டில் பெண்களுக்கு நிரந்தரமாக சுதந்திரமாக தலையீடுகளை, அதாவது சுதந்திரமாக செயலாற்றுவதற்கான உரிய சூழலை உருவாக்குவது முக்கியமானது. அரசியல் பங்களிப்பு என்பது அது மட்டுமல்லாமல் அரச தொழிலில் சமமான பங்களிப்பு தேவைப்படுகின்றது. ஒரே தொழிலில் ஈடுபடும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமான ஊதியத்தை வழங்குவது இந்நாட்டில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. சமமான உழைப்புக்கு சமமான ஊதியம் என்பது எங்களுடைய முக்கிய கோரிக்கையாக நாங்கள் பேசுகின்றோம். இவ்வாறான விடயங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் புதியதோர் அரசியல் முறை தேவைப்படுகின்றது. ආදරණීය සහෝදරියනි, අපේ රටේ සහෝදරවරුනි, අපේ රටේ මේ මොහොත වෙනකොට වැඩ කරන පන්තියේ ජනතාවට, විශේෂයෙන්ම වැඩ කරන පන්තියේ කාන්තාවට තිබෙන ලොකුම ගැටලුව ආර්ථිකය කියන එක ඇතුලේ බලපාන රැකියාවේ ප්‍රශ්න විතරක් නෙමෙයි. සමාජය ඇතුලේ ගත්තම අපේ රටේ කාන්තාවන් විශාල ප්‍රමාණයක් දුක් විඳිනවා. අපි ඒකේ ප්‍රධානම දේ අධ්‍යාපනය හා සෞඛ්‍ය කියන කාරණා දෙක. සෞඛ්‍ය කියන එක ගත්තොත් අද වෙනකොටත් ඔසප් දිනවල සෞඛ්‍ය ආරක්ෂිත වැසිකිලි පද්ධතියක් නැතුව අපේ ඔබේ වැඩ කරන පන්තියේ දරුවෝ, වැඩ කරන පන්තියේ දෙමව්පියන්ගේ දරුවෝ පාසල් වල දුක් විඳින්න ඉන්නවා. අනාරක්ෂිත සෞඛ්‍ය ආරක්ෂිත නොවන ක්‍රමවේද මගින් අදටත් මොවුන් මේ විඳින මේ ඔසප් දරිද්‍රතාවය කියන එක අපි කතා කළ යුතුමයි. අපේ රටේ දුක් විඳින පන්තියේ කාන්තාවන්ගෙන් විශාල පිරිසක් සෞඛ්‍ය අතින් ගත්තම ඉතාමත් පහළ අඩියක ඉන්නේ. ඔවුන්ගේ දරුවන් පාසලේදී වැසිකිළියක් නැතුව, වැසිකිළියට ජලය නොමැතිව, ඔසප් දිනවල පාසල් එන්නේ නැතුව දරුවන් දුක් විඳින්න ඉන්න රටක අද වෙනතුරු මේ පාලකයන්ට පුළුවන් වෙලා නැහැ ඔබේ අපේ දරුවන්ට අධ්‍යාපනය ලබන්න, යහපත් මානසික තත්ත්වයකින් අධ්‍යාපනය ලබන්න පුළුවන් විදිය වටපිටාවක් ගොඩනගන්න. ඒක නිසා දේශපාලනයේ පංගුකාරීත්වය දෙන්න, දේශපාලන නම් ලයිස්තුවේ වැඩි ප්‍රමාණයක් කාන්තාවන් ඇතුල් කරන එක නෙමෙයි කාන්තාවන්ට දෙන නිදහස කියන්නේ. මේ වැඩ කරන කම්කරු ජනතාවගේ දිනේ වෙච්ච අද අපි බලාපොරොත්තු වෙනවා ආර්ථිකයේ සමානාත්මතාවය, ආර්ථිකයේ ප්‍රජාතන්ත්‍රවාදී බව, ඒ වගේම තමයි රැකියාව වෙළඳපොලේ කාන්තාවන්ට සමාන සහභාගීත්වයක්, සම සහභාගීත්වයක් තිබෙන ආර්ථික ක්‍රමයක් ඇති කරන්නට ඕනේ. ඒ විතරක් නෙමෙයි, සමාන ශ්‍රමයට සමාන වැටුප කියන ඉල්ලීම අදටත් අපි ඉල්ලනවා. එකම රැකියාවේ පිරිමි කෙනාට ගෙවන වැටුපට වඩා අඩු වැටුපක් කාන්තාවන්ට ගෙවන තැන් ලංකාවේ අදටත් පවතිනවා. ඒ නිසා එකම ශ්‍රමය වගුරන, එකම වැඩියට වැඩ කරන ඒ සමාන ශ්‍රමයට සමාන වැටුප් ලබා දෙන්න කියන ඉල්ලීම අද අපි මේ වෙලාවේ රටේ සමාජය ඉදිරියේ අපි තියනවා. ඒක නිසා අපේ කාන්තාවන් වෙනුවෙන් ඒ කාන්තාවන්ගේ උරුමය කියලා කියන්නේ දේශපාලනයේ ඒ නාම යෝජනා පත්‍රයේ වැඩි පිරිසක් කාන්තාවන් වෙන එක නෙමෙයි. வளர்ச்சி அடைந்த நிலையிலே அந்த நாடுகள் காணப்படுகின்றன. 1993 வியட்நாம் கர்மாந்தவரை லங்காවට ආවා. 1993ஆம் ஆண்டு வியட்நாம் நாட்டின் கைத்தொழில்துறை அமைச்சர் இலங்கைக்கு வருகை தந்தார். එතකොට ලංකාවේ කර්මාන්තවති වර්තමාන ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ. அப்போது எமது நாட்டிலே கைத்தொழில் அமைச்சர் இன்றைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க. ඒ වෙලාවේ වියට්නාමේ වාර්ෂික අපනයන ආදායම ඩොලර් බිලියන 3යි. அந்நேரத்திலே வியட்நாமின் வருடாந்த வருமானமாக இருந்தது $3 பில்லியன் ஆகும். ලංකාවේ අපනයන ආදාය වාර්ෂික අපනයන ආදායම ඩොලර් බිලියන 3යි. இலங்கையிலே வருமானமாக இருந்தது ஏற்றுமதி வருமானம் $1 பில்லியன் 3. අපි දෙගොල්ලම හිටියේ එක සමාන තැනක. நாங்கள் இரு நாடுமே சமனான நிலையிலே இருந்தோம். අද වෙනකොට ලංකාවේ අවුරුද්දක අපනයන ආදායම ඩොලර් බිලියන 12යි. இன்று இலங்கையிலே
ஏற்றுமதி ஒரு வருடத்திற்கான ஏற்றுமதி வருமானம் $12 பில்லியன் மட்டுமே. අවුරුද්දක අපේ ආදායම $336. இன்று வியட்நாமில் ஒரு வருடத்திற்கான ஏற்றுமதி வருமானம் $336 பில்லியன் ஆகும். වියට්නාමයේ වේගයෙන් නිෂ්පාදනය මත පදනම්ව සංවර්ධනය වුණා. வியட்நாம் உற்பத்தி துறையை அடிப்படையாக கொண்டு அவர்களது அபிவிருத்தி பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். ඒකෙන් පැහැදිලි වෙනවා ලංකාවේ අපිට වේගයෙන් සංවර්ධනය වෙන්න පුළුවන් කියලා. இதனூடாக வரும் விடயம் என்னவென்றால் எமது நாட்டையும் உற்பத்தி துறை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்ப கூடும் முடியும் என்பதை அது தெளிவாக்கின்றது. නිවැරදි දේශපාලන නායකත්වයක් යටතේ අපි රටක් විදිහට සලස්මක් සහිතව ඉදිරියට ගියොත් මේ රට ගොඩනගන්න පුළුවන්. ஒரு சரியான அரசியல் தலைமைத்துவத்தின் கீழ் சரியான கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு நாடு என்ற அடிப்படையிலே முன்னோக்கி செல்வதானால் எவருக்கு இந்த நாட்டை கட்டி எழுப்புவது பெரியதொரு காரியம் அல்ல. ඒ සඳහා දූෂණය වංචාව නාස්තිය නැති රට හදන ආණ්ඩුවක් අපි මේ අවුරුද්ද තුල ගොඩනගමු. அதற்காக ஊழல், மோசடி, லஞ்சம் போன்றவை இல்லாத ஒரு அரசாங்கத்தை இந்த வருட கடைசியிலே நாங்கள் உருவாக்குவோம். දෙමළ සිංහල මුස්ලිම් බර්ග වැලේ සියලු ජනතාවගෙන් සමන්විත ජාතික සමගියේ පාලනයක් අපි මේ අවුරුද්ද තුල පිහිටුවමු. இந்த வருட இறுதியிலே இந்த நாட்டிலே சிங்களம், தமிழ், முஸ்லிம், வேறு என்ற வேறுபாடு இன்றி இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே தேசிய ஒற்றுமையை வளர்த்த ஒரு ஆட்சியை நாங்கள் அமைப்போம். ඒ හැදෙන ජාතික සමගිය ආණ්ඩුවෙන් නිෂ්පාදනය මත පදනම් වෙච්ච ආර්ථික වැඩපිළිවෙල ක්‍රියාවට නැගෙනවා. அந்த தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பும் சூழலிலே இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை, உற்பத்தியை அடிப்படையாக கொண்ட ஒரு முறையொன்றின் கீழ் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். ඒ නිෂ්පාදන වැඩපිළිවෙලට රටේ සමස්ත ජනතාව දායකත්වය සහභාගීත්වය ලබා දෙනවා. அந்த உற்பத்தி துறை பொருளாதாரத்திற்காக இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களுடைய ஆதரவும் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். අන්න එතකොට උතුරේ ජනතාවගේ, දකුණේ ජනතාවගේ, මුළු රටේම ජනතාවගේ රැකියා ප්‍රශ්නය ස්වභාවිකවම විසඳෙනවා. அப்போது இந்த நாட்டில் இருக்கும் வடபகுதி வாழ் மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கும் தொழில் பிரச்சனைகள் போன்றவை, தென்பகுதியிலே இருக்கும் தொழில் பிரச்சனைகள் போன்றவை இலகுவாக தீர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ඒ නිෂ්පාදනයේ ප්‍රතිලාභ සාධාරණව බෙදලා යන සමාජ ක්‍රමයකට අපි ස්ථාපිත කරනවා. அதே போன்று அந்த உற்பத்தி துறையின் பலன் அனைத்து மக்களுக்கும் போய் சேரக்கூடிய வகையிலே ஒரு முறை உருவாகும். ඒ සඳහා දැනට තියෙන මේ අසාධාරණ බදු ක්‍රමය අපි අනිවාර්යයෙන් වෙනස් කරනවා. அதற்காக தற்போது உள்ள இந்த அநீதியான வரி கொள்கையை நாங்கள் மாற்றி அமைப்போம். සාධාරණ සරල බදු ප්‍රතිපත්තියක් කරා මේ රටේ ආදායම් බෙදියාමේ විෂමතාවය අවම කරනවා. அதாவது ஒரு எளிமையான சரளமான ஒரு வரி கொள்கையின் மூலமாக இந்த நாட்டின் அந்த வரிச்சுமையை குறைத்த ஒரு கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். ජාතිකත්වය ආගම මොකක් වුණත් ලාංකික පුරවැසියෙක් විදියට අපි හැමෝගෙම අයිතිවාසිකම් අන්න එදාට සම්පූර්ණ වෙනවා. ஆகவே இனமோ மதமோ என்ற அடிப்படையில் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் உரிமைகள் சமனாக பிரியும், சமனாக சேரும் ஒரு முறை கட்டாயமாக உருவாகும். අපි හැමෝටම ජීවත් වෙන්න අවශ්‍ය කරන ආර්ථික රැකියාව, ඉන්න හිටින්න ගියක් දොරක්, දරුවා යවන්න හොඳ පහසුකම් තියෙන ඉස්කෝලයක්, ඒ වගේම අසනීපයක් වුණාම බෙහෙත් ටික ගන්න ළඟම හොඳ ස්පිරිතාලයක්, ගමනක් පිටට යනවාම අපේ රටේ වාහනයක් නැත්තම් හොඳ පොදු ප්‍රවාහන පද්ධතිය සහිත සමාජයක් ඒක ඇතුලේ නිර්මාණය වෙනවා. அதே போன்று நமக்கு குறைபாடு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வருமானம், நல்லதொரு தொழில் வாய்ப்பு, எமது பிள்ளைகளுக்கு கட்டக்கூடிய வகையிலே சிறந்த ஒரு பாடசாலை, நாங்கள் நோய்வாய்ப்பாட்டால் மருந்தெடுப்பதற்கான வைத்தியசாலைகள், எமக்கு ஏதாவது பயணம் போவதற்குமாக இருந்தால் எமக்கே உரிய வாகனம், அப்படி இல்லாவிட்டால் சிறந்த ஒரு பொது போக்குவரத்து போன்ற வசதிகள் அனைத்துமே எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். බලය, ධනය, ජාතිය, ආගම, කුලය මත නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. සම්මුතිකව සාධාරණව එක හා සාධාරණව නීතිය ක්‍රියාත්මක වෙනවා. அரசியல் அதிகாரமோ அல்லது அவருடைய பொருளாதாரமோ அல்லது அவருடைய இனமோ, மதமோ, சாதியோ, பிரதேசமோ அவற்றை அடிப்படையாக கொள்ளாமல் மனிதர்கள், இளைஞர்கள் என்ற அடிப்படையிலே தான் அனைத்து உரிமைகளும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும்.
අන්නේ රට අපි නිර්මාණය කරමු. ඒ සඳහා සියලු දෙනා එකතු වෙන්න, ශක්තිමත් වෙන්න, නොපසුබටව ඉදිරියට එන්න. ஆமாம், அதே போன்று சட்டம் கூட இந்த வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் சமனாக கிடைக்கும். அவ்வாறான ஒரு ஆட்சி அமைத்துக் கொள்வதற்காக நாங்கள் அனைவருமே கைகோர்த்து செயல்படுவோம் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம். ඒකට ඉදිරියට එන්න බය වෙන්න එපා. அதற்கு முன்வருவதற்காக நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட தேவையில்லை. අපි අසාධාරණයට විරුද්ධව සටන් කරන්න සූදානම්. அநீதிக்கு எதிராக போராடுவதற்கு நாங்கள் தயார். நாங்கள் அநீதிக்கு எதிராக தயார். අපි ඒකට සූදානම්. நாங்கள் அதற்கு தயார். අපි ජාතික සමගිය ගොඩනගමු. No discrimination of race, religion or caste. Let us fight for freedom struggle. ජාති ආගම් කුල ભેද නැති නව නිදහස් සමගලයක් සඳහා සටන් වදිමු. இனம் மதம் ஜாதி பேதம் இல்லாத புதிய சுதந்திர போராட்டத்திற்காக போராட்டுவோம். ජාතියාගම කුල ભેද නැති නව නිදහස් සමගලයක් සඳහා සටන් වදිමු. අපි අතර ભેද නැහැ. எங்களுக்கு இடையும் பேதம் இல்லை. இன பேதம் இல்லை, மத பேதம் இல்லை, சாதி பேதம் இல்லை, மொழி பேதம் இல்லை, வர்க்க பேதம் இல்லை, விசேஷமான வர்க்க பேதம் இல்லை. நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளை, ஆனால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் ஒன்றுடைய வாழ வேண்டும். අපි සමගිය ජීවත් වෙන්න ඕනේ. අපි එක රටේ එක මාවකගේ දරුවෝ, நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகளை. එනිසා අපි එකතු වෙමු. අපි එකතු වෙලා සටන් වදිමු. මේ අසාධාරණයට විරුද්ධව සටන් වැදලා නිදහස් ලංකාවක් බිහි කරමු. අන්න ඒ වෙනුවෙන් ඔබ සියලු දෙනාට ශක්තිය ධෛර්යය ලැබේවායි ප්‍රාර්ථනා කරමු. நாங்கள் அனைவரும் கைகோர்த்து இந்த நாட்டின் அநீதிக்கு எதிரான ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை அமைப்போம். அதற்காக நாங்கள் அனைவருமே ஒன்றாக கைகோர்த்துக் கொள்வோம் என்ற கோரிக்கையை விடுக்கின்றோம். ලාංකීය වැඩ කරන ජනතාවට ජය වේවා. இலங்கை உழைக்கும் மக்களுக்கு வெற்றி. ලාංකීය සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ග මැලේ ජාතික සමගියට ජය වේවා. இலங்கை வாழ் சிங்களம் தமிழ் முஸ்லிம் பேகமலே மக்களுடைய தேசிய ஒற்றுமைக்கு வெற்றி. රට ගොඩනගන ජාතික ජනබල වේගයේ මාලිමාවට ජය වේවා. நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய மக்கள் சக்தியின் திசை காட்டிக்கு வெற்றி. ඔබ සියලු දෙනාටම ජය වේවා. உங்கள் நான் அனைவருக்கும் வணக்கம், நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திசை காட்டி வாழ்க, திசை காட்டி வாழ்க. மாலி மாவட்ட ஜெய வேவா, வடகர்ண ஜனதாவட்ட ஜெய வேவா. வாழ்க வாழ்க, திசை காட்டி வாழ்க. மக்கள், தேசிய மக்கள் சக்தி வாழ்க. ஜாத்யந்தர கம்கரு தினி. இன்று உலக வாழ் உழைக்கும் மக்களின் தினம், சர்வதேச தொழிலாளர் தினம். ශ්‍රී ලාංකීය වැඩ කරන ජනතාවගේ දිනේ. இலங்கை வாழ் உழைக்கும் மக்களின் தினம். ජාතික ජනබල වේගය අද මේ ஐතිහාසික දිනය අභිමානවත් ලෙස සමරනවා. தேசிய மக்கள் சக்தி இந்த அபிமானமிகு கூட்டத்தை நாங்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். උතුරේ යාපනයේ නගරයේ පැවැත්වෙන දෙවන්තම ජාත්‍යන්තර කම්කරු දිනය ජාතික ජනබල වේගය අපේ මේ ஐතිහාසික මේ දින රැළිය. வடக்கில் நடக்கும் மிகவும் பிரமாண்டமான முக்கியமான ஒரு கூட்டமாக இருப்பது தேசிய மக்கள் சக்தியின் இந்த மே தின கூட்டமாகும். ඒ වගේම දකුණේ බස්නාහිර උතුරු මැද අද දවස පුරා ජාතික ජනබල වේගයේ අභිමානව මේ දින පෙළපාලි මේ දින රැලි මේ රටේ වැඩ කරන ජනතාව වෙනුවෙන් අද අපි පවත්වනු ලබනවා. அதே போன்று நாட்டின் ஏனைய பகுதிகளில் தென் மாகாணத்தில், வடமத்திய மாகாணத்தில், அதே போன்று கொழும்பில், மேல் மாகாணத்தில் மிகவும் பிரமாண்டமான மே தின கூட்டங்களும் ஊர்வலங்களையும் நாங்கள் இன்று நடத்துகின்றோம். රට හදන විසඳුමට උතුරෙත් දකුණෙත් නැගෙනහිරත් බස්නාහිරත් සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ග මැලේ සියලු ජාතිකත්වයන්ගේ සමගියෙන් ගොඩනැගෙන කම්කරු බලය අත්‍යවශ්‍ය වෙනවා. இந்த நாட்டை கட்டியெழுப்புவதானால் இந்த நாட்டிலே வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்ற வேறுபாடின்றி, அதே போன்று இந்த நாட்டிலே வாழும் சிங்களம், தமிழ், முஸ்லிம், பேர்க மேலே ஆகிய
அனைத்து மக்களுடைய பங்களிப்பும் ஆதரவும் தேவைப்படுகின்றது. මේ ශාලාවේ පිරී ඉතිරිලා ඉන්න දෙවන සිංහල ජනතාව දකිනකොට ඒ විසඳුම ලබා කර ගැනීම අනිවාර්යයි කියන එක අපි දැන් කාටත් පැහැදිලි විශ්වාසයි නියතයි සහතිකයි. இந்த மண்டபத்திலே நிகழ்ச்சி வழியும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை பார்க்கும் போது அந்த தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக எமக்கு உறுதியாக செயல்பட முடியும் என்பது மிகவும் எமக்கு தெரிகின்றது, நன்றாக தெரிகின்றது. ඔබ දන්නවා ලංකාව පෘතුගීසි, ලන්දේසි, ඉංග්‍රීසි ඒ පාලනය යටතේ අවුරුදු 443ක් අපි යටත් විජිතයක් විදියට හිටියා. உங்களுக்கு தெரியும், எமது நாட்டின் வரலாற்றிலே இலங்கையை போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் சேர்ந்து கிட்டத்தட்ட 440 வருடங்கள் எம்மை ஆக்கிரமித்து அவர்களுடைய ஆட்சியை நடத்தி வந்தார்கள். 1948 පෙබරවාරි 4 වෙනිදා අපි රටක් විදියට නාමික නිදහසක් ලැබුවා. 1948ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நாம் பேரளவிலான ஒரு சுதந்திரத்தை பெற்றுள்ளோம். මේ ගෙවිච්ච අවුරුදු 76 කාලයේ දෙස අපි ආපහු හැරලා බලමු. இந்த கடந்த 48ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த 76 வருட காலத்தை நாங்கள் சற்று அவதானித்து பார்ப்போம். ඒ කාලය තුල අපේම කියලා ආණ්ඩු ක්‍රමයක් අපිට හදාගන්න බැරි වුණා. அக்காலகட்டத்திலே எமக்கே உரிய ஒரு அரசியல் முறையை எமக்கு ஸ்தாபித்துக் கொள்ள முடியவில்லை. සෝල්බරි ව්‍යවස්ථා, ඩොලමාරු ව්‍යවස්ථා, ඉන්දියාවේ අපිට පවරපු ව්‍යවස්ථා සංශෝධන එවැනිම තමයි අපේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා බවට පත් වුණේ. சோல்பரி அரசியல் யாப்பு, தொடமோர் சோல்பரி யாப்பு அல்லது இந்தியாவில் வற்புறுத்தப்பட்ட யாப்பு திருத்தங்கள் தான் நமக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ලංකාවේ භූගෝලීය පිහිටීමත් ජනසම්මුතිය ව්‍යාප්තියත් සලකලා අපිටම කියලා අපේ ආණ්ඩුක්‍රමයක් අපි හදාගන්න අසමත් වුණා. எமது பூகோள அமைவிடம், எமது நாட்டின் மக்களின் செறிவு, இந்த அனைத்தையும் கருத்தில் கொண்டு எமக்கே உரிய ஒரு முறையை நாங்கள் ஸ்தாபித்துக் கொள்ள வேண்டும். ඒ වගේම තමයි මිගෙවුණු අවුරුදු 76 තුල අපේ රටට ගැළපෙන සංවර්ධන මාධ්‍යයක් අපි හදාගෙන නැහැ. அதே போன்றுதான் இந்த 76 வருட காலமாக எமது நாட்டிற்கு உரிய, நாட்டிற்கு பொருத்தமான அபிவிருத்தி ஒரு போக்கை நாங்கள் செய்து கொள்ளவில்லை. අපේ රටේ පිහිටීම, අපේ රටේ භෞතික සම්පත් ප්‍රමාණයත්, අපේ රටේ ඉන්න මානව සම්පතට ගැළපෙන සංවර්ධන මාධ්‍යයක් අපි තවම ගොඩනගාගෙන නැහැ. எமது நாட்டின் இயற்கை வளங்கள், அமைவிடம், மனித வளம், இந்த அனைத்தையும் கருத்தில் கொண்டு எமக்கே உரிய ஒரு அபிவிருத்தி போக்கை, அபிவிருத்தி கொள்கையை நாங்கள் இன்னும் அமைத்துக் கொள்ளவில்லை. ඒ වගේම තමයි මේ ගෙවිච්ච අවුරුදු 76 කාලේ පුරාවට ශ්‍රී ලාංකීය ජාතික සමගියෙන් යුක්ත ශ්‍රී ලාංකීය ජාතිය ගොඩනගා ගන්න අපි අසමත් වෙලා තියෙනවා. அதே போன்று இந்த 76 வருட காலமாக எமது நாட்டிலே சிங்களம், தமிழ், முஸ்லிம், வேதமலை போன்ற மக்கள் அனைவருமே ஒன்றிணைந்த இலங்கை தேசியத்தை அமைத்துக் கொள்ளவும் எங்களால் முடியவில்லை. හැම ආණ්ඩුවක්ම බලයට එන්න ජාතිවාදය පාවිච්චි කරා, බලය පවත්වාගෙන යන්න ජාතිවාදය පාවිච්චි කරා. கடந்த காலங்களிலே ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் பதவிக்கு வருவதற்கும் தமது ஆட்சியை இருந்துக் கொள்ளவும் அல்லது நடத்தி செல்லவும் இனவாதத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். 48න් පස්සේ බිහි වෙච්ච හැම ආණ්ඩුවක්ම ජාතිවාදය, ආගම්වාදය බලය සඳහා පාවිච්චි කරා. 48ஆம் ஆண்டுக்கு பின்பு வந்த அனைத்து அரசாங்கங்களும் பதவிக்கு வருவதற்காகவும் இருப்பிற்காகவும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். 1981 යාපනයේ පුස්තකාලයකින් තිබ්බේ 83 ජාතිවාදී ගැටුම් නිර්මාණය කරේ. අද මේ වර්තමාන ජනාධිපති ඔබවද එක්සත් ජාතික පක්ෂය 1981ஆம் ஆண்டு யாழ் உணவசாலையை தீயிட்டு கொளுத்தியதும், அதே போன்று 1983ஆம் ஆண்டு பாரிய ஒரு இனக்கலவரத்தை உருவாக்கியதும் இன்றும் ஆட்சியில் இருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் காலகட்டத்திலும் அவர்களுடைய பங்களிப்பு இருந்தார். ඒකෙන් අපිට පැහැදිලි වෙනවා අපි තවම නිදහස් කියලා කිව්වට සිංහල, දෙමළ, මුස්ලිම්, බර්ගමැලේ නාමකීය ජාතිය විදියට සැබෑ නිදහස අත්පත් කරගෙන නැහැ. இதனூடாக எங்களுக்கு விளங்குகின்ற
தேசிய ஒற்றுமையோ நாங்கள் உரித்தாக்கிக் கொள்ளவில்லை. අද වෙනකොට ලංකාව ආර්ථික වශයෙන් බංකොලොත් වෙච්ච රාජ්‍යයක් වට පත් වෙලා ඉවරයි. இன்று எமது நாடு மிகவும் வங்குரோத்தடைந்த நிலையில் பொருளாதார ரீதியிலே காணப்படுகின்றது. ආර්ථික වශයෙන් බංකොලොත් වුණා විතරක් නෙමෙයි අපේ දේශපාලන වශයෙන් සංස්කෘතික වශයෙන් අපි ආපස්සට ගිහිල්ලා තියෙනවා. அரசு பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, நாங்கள் கலாச்சார ரீதியிலும் மறுபக்கத்திலே சமூக அடிப்படையிலும் நாங்கள் மிகவும் பின்னடைவுக்கு சென்றிருக்கின்றோம். මේ தත්ත්වය වෙනස් කිරීමේ අභියෝගය අපි ඉදිරියේ දැන් තියෙනවා. இந்த நிலைமைகளை மாற்றும் சவால் எம் முன் இருக்கின்றது. ජාතික ජනබල වේගයේ නැවති මහා දැවැන්ත ජනතා ව්‍යාපාරය අපි ගොඩනැගුවේ අන්නේ අභියෝගයේ ජයග්‍රහණය කිරීම සඳහා. தேசிய மக்கள் சக்தி என்ற மிகவும் பிரமாண்டமான இந்த அணியை அல்லது இந்த அமைப்பை நாங்கள் உருவாக்கியதே அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக. අපිට විශ්වාසයි මේ අවුරුද්දේ සැප්තැම්බර් අග ඔක්තෝබර් මුල ජනාධිපතිවරණය එනවා. ඒ ජනාධිපතිවරණයේදී මාලිමාවේ අපේ පක්ෂයේ නායක අනුර දිසානායක සහෝදරයා අනිවාර්යයෙන්ම ජයග්‍රහණය කරනවා. நமக்கு தெரியும், இந்த வருடத்திலே செப்டம்பர் மாத கடைசியில் அல்லது அக்டோபர் மாத இறுதியில் வரும் ஜனாதிபதி தேர்தலிலே எமது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர திசாநாயக்க அவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ඒ තමයි වැඩ කරන පන්තියේ ජනතාවගේ නායකයා, වැඩ කරන පන්තියේ ජනතාවගේ දේශපාලන පක්ෂය. அதுதான் அவர்தான் எமது நாட்டிலே உழைக்கும் மக்களின் தலைவர். அதே போன்று தேசிய மக்கள் சக்தி தான் இந்த நாட்டிலே உழைக்கும் மக்களின் உரிமைகளை வென்று கொடுக்கும் அமைப்பு அல்லது கட்சியாக இருக்கின்றது. ඒ සඳහා ලංකාව තුළ ජීවත් වෙන ශ්‍රී ලාංකීය ජනතාවත්, ලංකාවෙන් පිට විදේශගතව ඉන්න ශ්‍රී ලාංකීය ජනතාවත් අද බහුතරයක් ඒ වෙනුවෙන් පෙළ ගැහිලා ඒ වෙනුවෙන් සංවිධානය වෙලා ඉන්නවා. இதனை வெற்றி கொள்வதற்காக இன்று இலங்கையிலே வாழும் அனைத்து மக்களும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே முன் வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இலங்கைக்கு வெளியே புலம்பெயர்ந்திருக்கும் இலங்கையர்களும் இன்று முன்வந்து இந்த வெற்றியை அடைவதற்காக அனைவருமே அணிதிரண்டு ஓர் அணியிலே அணிதிரண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ජාතික ජනබල වේගයේ විදියට දේශපාලන පක්ෂයක් විදියට අපි පවත්වන අවසාන මැයි දින රැළිය තමයි අද මේ පවත්වන්නේ. ලබන අවුරුද්දේ අපි පවත්වන්නේ ජාතික ජනබල වේගයේ ආණ්ඩුවකින් පවත්වන ලෝක කම්පන දිනය මැයි දින. ஆமாம், நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையிலும் இந்த வருடத்திலே நடத்தும் எமது ஆட்சியிலே நடத்தும் கடைசி மே தினம் இதுவாகத்தான் இருக்கும். அதாவது அடுத்த மே தினத்தை நாங்கள் நினைவு கூறுவது, கொண்டாடுவது தேசிய மக்கள் சக்தியின் ஒரு ஆட்சியின் கீழ் என்பதை நாங்கள் இங்கு கூற விரும்புகின்றோம். අපේ ලංකාව කඩාගෙන වැටුනේ මේ පාලකයන්ගේ වැරදි ආර්ථික දේශපාලන ප්‍රතිපත්ති නිසා. எமது நாடு இந்த அளவுக்கு சீரழிந்து சென்றது எமது நாட்டின் ஆட்சி செய்த அரசியல்வாதிகளின் தவறான போக்கின் காரணமாக. පහුගිය කාලේ පුරාවට අපේ රටේ නිෂ්පාදනය කඩාගෙන වැටුණා. கடந்த காலம் முழுவதும் எமது நாட்டிலே உற்பத்தி துறையிலே பாரிய ஒரு சரிவினையை சந்தித்தோம். ආර්ථිකය කඩාගෙන වැටෙන්න බලපාපු ප්‍රධාන සාධකය රටේ ජාතික නිෂ්පාදනය කඩාගෙන වැටීම. பொருளாதார சரிவுக்கு மிகவும் முக்கியமாக காணப்பட்டது நாட்டின் உற்பத்தி துறை சரிவடைந்ததாகும். ඒ වගේම තමයි අපේ රට කඩාගෙන වැටෙන්න බලපාන දෙවන ප්‍රධාන හේතුව මේ කුණෙච්ච ගඳ ගහන පල්වෙන දේශපාලන සංස්කෘතිය. அடுத்ததாக எமது நாடு இந்த அளவு சீரழிந்து போவதற்கு காரணம் எமது நாட்டிலே ஒரு சாக்கடையாக இருக்கும் இந்த அரசியல் முறையும் அரசியல்வாதிகளுமே காரணமாக இருந்தன. හොරකම, දූෂණය, වංචාව, නාස්තිය, පගාව හැමතැනම පිරලා ඉතිරලා ඒක තමයි රටේ ආර්ථික කඩකඩ දෙවන හේතුව. அடுத்ததாக இந்த நாட்டிலே ஊழல், மோசடி, வீண் விரயம், களவு, பொய், லஞ்சம் போன்றவையும் இந்த நாட்டின் இந்த சீரழிவுக்கு காரணமாக இருந்தன. මාලිමාවේ පාලනයක් යටතේ පළමුවෙන්ම අපි මේ දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරනවා. திசை காட்டின் எமது ஆட்சியின் கீழ் முதலாவதாக இந்த ஊழல், மோசடி, வீண் விரயம், லஞ்சம், கொள்ளை என்பதை நாங்கள் இல்லாமலாக்குவோம். හොරකම, දූෂණය, වංචාව, පගාව නැති රටක් නිර්මාණය කිරීම
පක්ෂයකට ඒ කියන්නේ මාලිමාවට විතරම அவ்வாறான ஒரு நிலையை உருவாக்க முடிவதும் இந்த நாட்டிலே ஊழல் மோசடி களவு பொய் செய்யாத ஆட்சியாளர்களுக்கு தலைவர்களுக்கு மட்டும்தான். அவ்வாறு இருப்பது திசை காட்டியின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் மட்டும்தான் என்பதை கூற விரும்புகின்றோம். ඒ සඳහා දැනට තියෙන නීති රීති ප්‍රමාණවත් ඒ නීති මත නම් අපි අලුත් නීති හඳුන්වලා දීලා හරි කෙටි කාලයක් තුළ අපේ රටේ නීතිය විනය මේ දූෂිත දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරනවාමයි. அதற்காக தற்போதுள்ள சட்டத்திட்டங்கள் போதா நாங்கள் நினைக்கின்றோம் தாராளமானது. அவ்வாறு காணாமல் போனாலும் புதிய சட்டங்களை கொண்டு வந்தும் இந்த களவு பொய் ஊழல் மோசடி லஞ்சம் என்பதை இல்லாமலாக்குவதற்கு நாங்கள் கட்டாயமாக செயல்படுவோம் என்பதை கூற விரும்புகிறோம். ඒ සඳහා ජනාධිපති ජයග්‍රහණයෙන් පස්සේ මේ දූෂිත ඇමති මණ්ඩලය විසුරුව හැරලා ඉක්මන් පාර්ලිමේන්තු මැතිවරණය අනුදිසානායක සහෝදරයාගේ නායකත්වයෙන් කැඳවනවා. அதற்காக தற்போது இந்த மோசடியான ஊழல் மிக்க பாராளுமன்றத்தை கலைத்து எமது அன்றொருமாத விசாரணாக ஜனாதிபதி அவர்களின் தலைமையின் கீழ் உடனடியாக நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் நடைமுறைப்படுத்தி அதை நடத்துவோம். අන්නේ පාර්ලිමේන්තු මැතිවරණයට මේ උතුරේ නියෝජනය කරන ප්‍රගතිශීලී දේශපාලන පක්ෂ සියලු දෙනාට අපි ආරාධනා කරනවා එන්න අපිත් එක්ක අත්වැල් බැඳගන්න සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු දෙනාගෙන් සමන්විත වෙච්ච මාලිමාවේ ජාතික සමගියෙන් යුක්ත ආණ්ඩුවක් අපි පිහිටුමු. அதற்காக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். அந்த பாராளுமன்ற தேர்தலின் போது இந்த நாட்டிலே இருக்கும் ஊழல் மோசடி இல்லாத ஒரு ஆட்சியை விரும்பும், ஊழல் மோசடி இல்லாத ஒரு அரசாங்கத்தை விரும்பும் இந்த நாட்டில் உள்ள சிங்களம் தமிழ் முஸ்லிம் அனைத்து மக்களையும் அனைத்து கட்சிகளையும் நாங்கள் அழைக்கின்றோம் என்போடு கைகோர்த்து ஒரு சிறந்த ஆட்சியை நாங்கள் அமைப்போம் என்று. පහුගිය කාලේ පුරාවටම උතුරේ බොහෝ දේශපාලන පක්ෂ හිටියේ විපක්ෂයේ ඒ විපක්ෂයේ හිටපු තැනින් ඉවත් වෙලා අපි එකතු වෙලා සමගි ආණ්ඩුවක් ගොඩනගමු. கடந்த காலம் முழுவதும் நமக்கு தெரியும் இந்த வடக்கை பிரித்தோர் கட்சிகள் கணிசமான கட்சிகள் எதிர்கட்சியிலே தான் இருந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். எதிர்கட்சியில் இருந்தது போது ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி முறை வந்திருக்கின்றது. எனவே எம்முடன் கைகோர்த்து இந்த நாட்டை அனைத்து மக்களுக்கும் சிறந்த ஒரு உரிமைகள் அபிவிருத்தி சலுகைகள் வழங்கக்கூடிய அரசாங்கத்துடன் கைகோர்த்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக செயல்படுவோம் என்று நாங்கள் அவர்களை அழைக்கின்றோம். ඒ සඳහා අපි උතුරේ සියලුම දේශපාලන පක්ෂවලට ප්‍රගතිශීලී දේශපාලන පක්ෂවලට විවෘතව මේ මොහොතේ ආරාධනා කරමු. அதற்காக இந்த வடக்கை பிரித்தோர் செய்யும் முற்போக்கான நலனை விரும்பும் ஒற்றுமையை விரும்பும் அபிவிருத்தியை விரும்பும் அனைத்து கட்சிகளையும் நாங்கள் அழைக்கின்றோம். எம்முடன் கைகோர்த்து நாங்கள் இந்த பயணத்தை போவோம். පළමුව අපි ජනාධිපතිවරණය ජයග්‍රහණය කරමු. දෙවනුව අපි ජාතික සමගියේ මාලිමාවේ ආණ්ඩුවක් අපි පිහිටුමු. முதற்கட்டமாக நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுவோம். அடுத்த கட்டமாக இந்த நாட்டின் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதற்கு தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பதற்காக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நாங்கள் அனைவரும் கொண்டு சேர்ந்து அமைப்போம் என்று கூறுகின்றோம். රටේ නීතිය විනය ඇති කරාට පස්සේ වංචාව දූෂණය හොරකම නැති කරාට පස්සේ රට අලුත් මඟකට හැරෙනවා. நாட்டின் ஒழுக்கம் அதே போன்று நற்பண்புகளை கட்டியெழுப்பதன் பின்பு அடுத்த கட்டமாக இந்த ஊழல் மோசடி போன்றவை தானாகவே மறையும். ඊට පස්සේ අපේ ජාතික සමගිය ගොඩනැගීමත් අපේ රටේ ජනතාවගේ මූලික අයිතිවාසිකම් ආරක්ෂා කිරීමත් ඉලක්ක කරගත්තු නව ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවක් සම්පාදනය කරමු. அடுத்த கட்டமாக இந்த நாட்டின் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பதற்காகவும் அதே போன்று நாட்டின் அனைத்து மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்குரிய வகையிலே புதிய ஒரு அரசியல் யாப்பை நாங்கள் தயாரிப்போம். ලංකාවේ ජාතික ප්‍රශ්නය මුළුමනින්ම විසඳලා ජාතික සමගිය ගොඩනගන නව විසඳුමක් සඳහා අපි මේ සාකච්ඡා මාර්ගයෙන් නව ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවක් ජනමත විචාරණයකින් ජනතාවගේ අනුමැතියකින් සම්මත කරගමු. நாட்டின் இனப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையிலே நாட்டின் அனைத்து மக்களுக்கும் உரிமைகள் வழங்கக்கூடிய வகையிலே ஒரு அரசியல் யாப்பை தயாரித்து அந்த அரசியல் யாப்பை மக்கள் கருத்து கணிப்பு வாக்குக்கு சமர்ப்பித்து மக்களுடைய ஆதரவோடு நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம். එතකොට අපව කාටවත් බලය සඳහා ජාතිවාදය පාවිච්චි කරන්න බැහැ.
அவ்வாறான ஒரு சூழலிலே மீண்டும் இனவாதத்தை ஆட்சியாளர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனவாதத்தை தூண்டுவதற்கோ இனவாதத்தை செயற்படுவதற்கோ முடியாது. එතනින් අලුත් පරිච්ඡේදයක් අලුත් යුගයක් අපි රටේ ආරම්භ කරනවා. அதனூடாக நமது நாட்டிலே புதிய ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கப்படும். ඊට පස්සේ අපිට තියෙන්නේ රටේ නිෂ්පාදනයේ මත පදනම් වෙච්ච ආර්ථිකය ගොඩනැගීම. அடுத்த கட்டமாக நமக்கு இருப்பது நாட்டின் உற்பத்தி துறையை வளர்க்கக்கூடிய வகையிலே எமது பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும். ඒ සඳහා වෙච්ච සැලැස්මක් වැඩපිළිවෙලක් මාලිමාවේ අපිට තියෙනවා. அதற்கான கொள்கை திட்டம், அதற்கான எமது வேலை திட்டங்கள், அதற்கான நபர்கள் எம்முடன் இருக்கின்றார்கள். கொள்கை திட்டங்கள் இருக்கின்றன. කෙටිකාලීන, මධ්‍යකාලීන, දිගුකාලීන ආර්ථික සැලැස්මක් යටතේ අපි මේ රට සංවර්ධනය කරමු. குறுகிய கால, இடைநிலை கால, நீண்ட கால கொள்கைகளின் ஊடாக இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் தயார். අපි දන්නවා පුරේ ජනතාව බහුතරයක් ලද විදේශගතව ජීවත් වෙනවා. எங்களுக்கு தெரியும் என்று இந்த வடக்கை எடுத்துக்கொண்டாலும் பெரும்பான்மையான மக்கள் வெளிநாடுகளிலே பணிபுரிகிறார்கள். විදේශගතව ඉන්න ඒ සියලුම ශ්‍රී ලාංකිකයන්ට විශේෂයෙන්ම උතුරේ ජනතාව නියෝජනය කරමින් ඉන්න විදේශගතව ඉන්න ශ්‍රී ලාංකිකයන්ට අපි ආරාධනා කරනවා එන්න රට හදන මහා දැවැත්ත සංග්‍රාමයට එකතු වෙන්න කියලා. குறிப்பாக இந்த வடக்கிலே இருக்கும் மக்களுக்கும் பொதுவாக வெளிநாடுகளில் இருக்கும் பணியாளர்களுக்கு பொதுவாக வட மாகாணத்தை பிரித்து செய்து வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கும் அனைத்து இலங்கையர்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். பாருங்கள், நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று. රට ගොඩනගන්න අපිට ඕන තරම් භෞතික සම්පත් තියෙනවා, මානව සම්පතක් ඉන්නවා. நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலே நமக்கு பௌதீக வளங்கள், இயற்கை வளங்கள் இருக்கின்றன. அதே போன்று நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய மனித வளமும், சிறந்த ஒரு மனித வளமும் எமது நாட்டிலே இருக்கின்றன. මෙච්චර කාලයක් ඒ සඳහා කැපවුණ, ඒ සඳහා නායකත්වය දෙන්න පුළුවන් අදූෂිත දේශපාලන ව්‍යාපාරයක් බලේ හිටියේ නැහැ. இதுவரை காலமும் அந்த செயற்பாட்டுக்கு தலைமை தாங்கக்கூடிய வகையிலே நேர்மையான ஒரு அரசியல் தலைமைத்துவம் எமது நாட்டிலே காணப்படவில்லை. 2025 ආරම්භ වෙනකොට ලංකාවේ ඉතිහාසයේ පළවෙනි වතාවට අන්නේ කැපකිරීම සහිත ආදර්ශමත් දේශපාලන නායකත්වය මේ රටේ පාලන බලය හොදවනවා. 2025ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த வருடம் ஆரம்பத்திலேயே இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய நேர்மையான அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய அரசியல் தலைமைத்துவத்தின் கீழ் இந்த நாடு முன்னோக்கி செல்லும் என்பதை நாங்கள் கூற விரும்புகின்றோம். කෙටිකාලීන වැඩපිළිවෙල ඇතුළේ සූත්‍ර කුඩා හා මධ්‍ය පරිමාණ නිෂ්පාදන නගා සිටීමේ ආර්ථික උපාය මාර්ගයේ මත පදනම්ව අපි රට ගොඩනැගීම ආරම්භ කරමු. ஆமாம், குறுகிய கால கொள்கை திட்டத்தின் கீழ் இந்த நாட்டிலே சிறு கைத்தொழில்கள், சிறிய உற்பத்திகள் போன்றவற்றை முன்னெடுத்து அவற்றை அபிவிருத்தி செய்யும் அந்த கட்டத்தை நாங்கள் செய்வோம். මධ්‍යකාලීන වැඩසටහන ඇතුළේ මධ්‍ය ප්‍රමාණයේ නිෂ්පාදන ආර්ථිකය, කෘෂිකාර්මික සහ කාර්මීකරණය වෙච්ච ආර්ථික වැඩපිළිවෙල අපි ක්‍රියාවට නගනවා. இடைநிலை காலத்திலே இந்த நாட்டிலே இருக்கும் இடைநிலை அந்த பொருளாதார துறைகளை ஒன்று சேர்த்து புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி இந்த நாட்டிலே தொழில்துறை, அதே போன்று விவசாயத்துறை நாங்கள் கட்டியெழுப்புவோம். දිගුකාලීන ආර්ථික වැඩපිළිවෙල ඇතුළේ මහා පරිමාණ කර්මාන්තවලට අපි අගතියමු. நீண்ட நாள் கொள்கை கீழே எமது நாட்டில் இருக்கும் பெரிய அளவிலான உற்பத்தி துறையை வளர்ப்பதற்காக நாங்கள் எமது கொள்கையை முன்னெடுப்போம். මේ සඳහා විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ගේ ආයෝජනයන් අපිට ඉතාමත් වැදගත් වෙනවා. இதற்காக வெளிநாடுகளில் இருக்கும் புலம்பெயர் இலங்கையர்களுடைய ஆதரவு கட்டாயமாக எங்களுக்கு தேவைப்படுகின்றது. අවුරුදු 25ක් 30ක් තිස්සේ විදේශගතව රැකියාවල ඉඳලා හම්බ කරපු ඩොලර්, පවුන්ඩ්, යුරෝ නැවත ලංකාවට ගෙනල්ලා රට හදන මහා සංග්‍රාමයකට දායකත්වයෙන් උතුරුවා. அதே போன்று கடந்த 20 வருடம் 25 வருட காலமாக வெளிநாடுகளிலே பணிபுரிந்து அந்த உழைக்கும் பணத்தை எமது நாட்டிற்கு வரவழைத்து புதிய தொழில்துறைகளை ஆரம்பித்து முதலீடுகளை செய்து இந்த நாட்டை மிகவும் சிறந்த ஒரு நாடாக கட்டியெழுப்பக்கூடும் அந்த முதலீடுகள் எமது நாட்டுக்கு வருவதாக இருந்தார். ඒ විශ්වාසයත් එක්ක ලෝකේ පුරා ඉන්න මහා පරිමාණ ආර්ථිකයන්ට ලංකාවට එන්න ඉඩ ප්‍රස්තාව හැදෙනවා.
அவ்வாறு செயற்படும் போது இங்க முதலீடுகள் வரும்போது பெரிய பெரிய அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடைய வியாபாரிகள் கூட எமது நாடுகளுக்கு வந்து முதலீடுகளை செய்வார்கள். මාලිගාවේ පාලනයක් යටතේ දේශපාලන ස්ථාවරත්වයේ තියෙනවා. වංචාව දූෂණය හොරකම නැහැ. ඒ වගේම යටිතල පහසුකම් පහසුවෙන් සපයා දෙනවා. මේ කාරණා තුන ඉෂ්ට කරපු ගමන් රට ගොඩනගන්න ලෝකෙ පුරා ඉන්න ආයුධයන්ව කැඳව ගන්න විශේෂ හැකියාවක් ලැබෙනවා. தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் ஒரு நேர்மையான ஆட்சி, ஊழல் மோசடி இல்லாத ஆட்சி, களவு பொய் இல்லாத ஆட்சி, இவ்வாறு வெளிநாட்டில் இருக்கும் நபர்களுக்கும் வெளிநாட்டு வியாபாரிக்கும் நம்பிக்கை வந்தால் நமது நாட்டிலே ஒரு ஸ்திரமான அரசியல் முறை இருக்கின்றது என்ற விடயங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் போது அவர்களுக்கு நம்பிக்கை வரும்போது மிக பெருமளவிலான முதலீட்டாளர்கள் எமது நாட்டிற்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. ஜப்பானிய ஹிரோஷிமா நாகசாகி போம்ப பிரஹாரம் அடாගෙන වැටුණා. ஜப்பான் நாட்டிலே ஹிரோஷிமா நாகசாகி போன்ற நகரங்களில் அந்த குண்டு விளைச்சல் அணுகுண்டு விளைச்சலினூடாக மிகவும் பாரதூரமான நிலைக்கு தள்ளப்பட்டது. නමුත් ජාතියක් විදිහට ඊට පස්සේ ඔක්කොම එකතු වෙලා ජපානයේ මහා දෙවන්ත කාර්මීකරණය වෙච්ච දියුණු රටක් බවට පත් කරා. அதன் பின்பு அனைவருமே சேர்ந்து ஜப்பான் ஒரு தேசியம் என்ற அடிப்படையிலே ஒரு நாடு என்ற அடிப்படையிலே செயல்பட்டு இன்று மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக ஜப்பான் மாற்றப்பட்டிருக்கின்றது. කොරියාව, සිංගප්පූරු, මැලේසියාව ඇතුළු ලෝකයේ රටවල් වේගයෙන් වර්ධනය වුණේ තමන්ගේ රට තුළ කඩාගෙන වැටීමත් එක්ක ගොඩනැගීම සඳහා වෙච්ච ධෛර්යය දේශපාලන නායකත්වයෙන් දුන්නට පස්සේ. கொரியா, சீனா அல்லது ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகள், தங்களுடைய மலேசியா போன்ற நாடுகள் அவர்களுடைய சரிவின் காரணமாக அந்த சரிவடைந்த நிலையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த தலைமைத்துவம் வழங்கிதான் என்று மிகவும் පරිපාලන ව්‍යුහය තුළ කාන්තාවන්ට වැඩි සහභාගීත්වයක් තිබෙන්න ඕන. තීන්දුව తీරන ගන්නා ස්ථානවල කාන්තාවන්ට තමන්ගේ මතය ප්‍රකාශ කිරීමේ අයිතිය තියෙන්න ඕනේ. එහෙම වූ සමාජ දේශපාලන ක්‍රමයක් අපි නිර්මාණය කරගන්නවා. ඒ වෙනුවෙන් තමයි ආදරණීය සහෝදරියනි අපි ඔබ හැම කෙනාටම අලුත් දේශපාලන ක්‍රමයක් ඕන වෙන්නේ. முக்கியமாக இந்த நாட்டில் இப்போது இருக்கின்ற தாராளவாத இந்த பொருளாதார நிலை என்பது உங்களுக்கு எங்களுக்கு எங்களது எதிர்கால சந்ததியினர் எவருக்குமே உறுதியளிக்காத ஒரு முறை. உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு இந்த தாராளவாத அரசியல் பயணமானது, இந்த ஏகாதிபத்திய அரசியல் முறை என்பது, பொருளாதார நிலை என்பது உறுதியளிக்காத, உங்கள் வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிக்காத ஒரு முறை. ஆகவே தான் கடந்த நூற்றாண்டில் மக்களுக்கு நடந்த பாரிய கொடூரம் என்னவென்றால் உழைப்பு சுரண்டல், உழைக்கும் மக்களை புறக்கணித்து வைத்தல், ஒடுக்குமுறைக்கு தள்ளப்பட்டிருத்தல் போன்ற விடயங்களிலிருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டும். எமது நாட்டில் இருக்கின்ற அரசியல் முறை கூட எமது நாட்டில் இருக்கின்ற மக்களை, உழைக்கும் மக்களை சுரண்டும் தன்மை மட்டுமல்லாமல் ஒடுக்குமுறைக்கு ஒடுக்கி வைத்திருப்பது, ஒதுக்கி வைத்திருப்பது, புறக்கணித்து வைத்திருப்பது, இந்த உழைப்பை புறக்கணிக்கின்ற லாபத்துக்காக, அவர்களுடைய லாபத்தை வசூல்படுத்துவதற்காக மக்களின் உழைப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த முறையிலிருந்து நாங்கள் விடுவிக்க வேண்டும். மக்களை நாங்கள் விடுவிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஓரணியில் சேர வேண்டும். அப்படி நாங்கள் கைகோர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். எங்கள் மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் ஓரணியில் இணைவோம். அதற்காகத்தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்துக் கொள்வோம் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆகவே எங்கள் எதிர்காலத்தை கட்டியெழுப்பதற்காக தேசிய மக்கள் சக்தியுடன்